Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. Diwali ஸ்பெஷல் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது கர்நாடகா ஸ்பெஷல் பாதாம் பூரி தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 20 எடுத்துர்க்கேன். பாதாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டர்ல நல்லா ஊற வச்சீங்கன்னா மேல் தோல் ஈஸியா எடுக்க வரும். தோல் எடுத்த பாதாம் பருப்பு ஒரு 20 நம்பர் எடுத்துர்க்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை நான் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்டா நம்ம இதை அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சாச்சு. இதில் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவு மைதா எடுத்துர்க்கேன். இந்த மைதா கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம் விழுது, பாதாமும் பாலும் கலந்து அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்தளவு சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக சுகர் சிரப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு உருட்டி ஒரு பால் சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம பூரி மாதிரியே தான் திரட்ட போகிறோம். இதுக்கு வந்து மாவு தொட்டுக்கக்கூடாது, நெய் தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம திரட்டியாச்சு. கொஞ்சம் திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தளவு இருக்கணும், ரொம்ப மெலிசாக போட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் இதில் நெய் தடவி தடவி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்க்கு மடிக்க போகிறோம். அவ்வளோதான். மடிச்சுட்டு ஒரு வாட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ஒட்டாமலே இருந்ததுனாலும் பிரிஞ்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இதை தேய்ச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரே ஒரு கிராம்பை இன்சர்ட் பண்ணுறோம். அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ண பூரியை ஒன்று ஒன்றா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பூரியை ஒன்று ஒன்றா சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ண எல்லா பூரிஸையுமே சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான பாதாம் பூரி ரெடி ஆகிடுச்சு. கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி இது. சூப்பரான பாதாம் பூரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.